மதுரையில் தடை செய்யப்பட்ட ஒரு நம்பர் லாட்டரியை செல்போன் மூலம் விற்பனை செய்த சிறப்பு பட்டாலியன் காவலர் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக சிவராமன் வழங்க கேட்கலாம். கூடுதல் விவரங்களை சிவராமன் வழங்கலாம். மதுரையில் தடை செய்யப்பட்ட ஒரு நம்பர் லாட்டரியை செல்போன் மூலம் விற்பனை செய்த சிறப்பு பட்டாலியன் காவலர் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சிவராமன் வணக்கம். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ஸ்னேகா. அந்த மதுரையில் தடை செய்யப்பட்ட 1ஆம் நம்பர் லாட்டரியை செல்போன் மூலம் விற்பனை செய்த சிறப்பு பட்டாலியன் காவலர் உட்பட 3 பேரை தற்பொழுது மதுரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் லாட்டரி சீட்டு விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதனிடையே தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலுமே சட்டவிரோதமாக கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து அங்கு விற்பனையாகக்கூடிய அந்த லாட்டரிகளை அங்கு இருந்து வாங்கி தற்பொழுது இந்த மதுரையில் விற்பனை செய்து வருகிறார்கள். துண்டுச்சீட்டம் மூலம் ஒரு குறியீடு எழுதி அதை பார்த்தோம்னால் நூதனமான முறையில் தற்போதை விற்பனை செய்து வருகிறார்கள். ஆன்லைன் மூலமாகவும் நம்பரை அனுப்புவது என பல்வேறு விதமான அந்த நூதனங்களை கையாண்டு வருகின்றனர். லாட்டரி விற்பனையும் தொடர்ந்து ஆங்காங்கே நடைபெறுகிறது. இது போன்ற சட்டவிரோத லாட்டரி விற்பனையில் ஈடுபடுபவர்களை கைது செய்வது குறித்து தொடர்ந்து காவல்துறையினருக்கு வரக்கூடிய அந்த புகாரின் அடிப்படையில் தொடர்ந்து கைது செய்து வருகிறார்கள். அதன் அடிப்படையில் மதுரை மாவட்டம் பார்த்தோம்னால் பிபி குளத்தை சேர்ந்த பாலாஜி 52 வயது ஆகிறது. லாட்டரி மூலம் விற்பனை செய்கிறதாக போலீசாருக்கு தகவல் வந்தது. அதன் அடிப்படையில் தற்பொழுது தல்லாக்குளம் காவல்துறையினர் விசாரணை செய்து அவரை தற்பொழுது கைது செய்திருக்கிறார்கள். ஆன்லைன் மூலமாக லாட்டரிகள் எப்படி விற்பனை செய்யப்படுகிறது என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. பாலாஜிக்கு வாட்ஸ்அப் மூலமாக கேரளா லாட்டரி எண்களை மதுரையை சேர்ந்த ரஹமதுல்லா, கனி என்ற இருவர் அனுப்பி வைத்த நிலையில் அதை பாலாஜி தனது நண்பர்களான மதுரை வீரன், பிரகாஷ் ஆகியோருக்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி வைத்தது விற்பனை செய்ததும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதன் அடிப்படையில் சட்டவிரோத லாட்டரி விற்பனை செய்ததாக பாலாஜி, கனி, மதுரை வீரன், ரஹமதுல்லா, பிரகாஷ் உள்ளிட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதனையடுத்து பாலாஜியையும் மதுரை புதூர் பகுதியை சேர்ந்த கனி ஆகிய இருவரையும் கைது செய்யப்பட்ட நிலையில் இதில் தலைமறைவாக இருந்த பிரகாஷ் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர் மதுரையை 6வது சிறப்பு பட்டாலியன் படையில் காவலராக இருந்து வருகிறார். காவலர் பிரகாஷ் 3 ஆண்டுகளுக்கு முன் இதே பிரச்சனைக்காகவும் கிளப் மற்றும் விடுதிகளில் நடந்த சூதாட்டங்களுக்காகவும் மாமூல் வசூலித்து வந்த புகாரிலும் சூதாட்டத்தில் ஈடுபட்டார் என்ற புகாரிலும் 3 ஆண்டுகளுக்கு முன்பே பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. 6 மாதங்களுக்கு முன்பு மீண்டும் பணியில் சேர்ந்த நிலையில் கிளப்புகளுக்கு சென்று காவல்துறை ரெய்டு வராமல் பார்த்துக் கொள்கிறேன் என கூறி வசூலில் ஈடுபட்டிருக்கிறார். துறை ரீதியான நடவடிக்கைகளுக்கு பிறகும் தொடர்ந்து வசூலில் ஈடுபட்டதாக புகார் வந்ததால் தற்பொழுது 1ஆம் நம்பர் லாட்டரியை தனது நண்பர்கள் மூலம் விற்பனை செய்ததும் தெரிய வந்திருக்கிறது. தடை செய்யப்பட்ட லாட்டரி விற்பனையில் காவலர் இருப்பதால் தங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது நினைத்த லாட்டரி வியாபாரிகள் தைரியமாக விற்பனை செய்தது தற்பொழுது தெரிய வந்திருக்கிறது. இதனால் பாலாஜியை தற்பொழுது கைது செய்திருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக இது போன்ற காவல்துறையில் இருந்து கொண்டே வேறு யாரேனும் லாட்டரி விற்பனையில் ஈடுபடுகிறார்களா என்பது அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள்.